கிச்சன் சிங்க்லேருந்து புகை கிளம்பி லாவா மாதிரி வரதை பார்க்க ஷாக் ஆயிருச்சு. எல்லார் வீட்லையும் காமனாக இருக்க ப்ராப்ளம் இந்த சிங்க் அடைக்கிறது தாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளஞ்சர் டிவைஸ் நிறைய பேர் வீட்டில் வச்சிருப்பாங்க. அதை வச்சு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் குத்தணும். ஒரு சில நேரங்களில் உடனே கிளியர் ஆயிரும், ஒரு சில நேரங்களில் ஒரு மணி நேரம் குத்தினாலும் கிளியர் ஆகாது. அடிக்கடி இந்த மாதிரி ஆகுது, ட்ரெயினில் ஏதாச்சும் அடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ஒரு பவுடர் இருக்குங்க, ட்ரெயின் பவுடர்னு சொல்லிட்டு. அதை உள்ள போட்டால் மூச்சு திணற அளவுக்கு அவ்வளவு புகை கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் மறுபடியும் 2 டேஸில் அதே ப்ராப்ளம்ங்க. தென் மறுபடியும் இன்னொரு பிராண்ட்லேருந்து ட்ரெயின் பவுடர் வாங்கி போட்டோம். இதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுங்கன்னு போட்டுருந்துச்சு. தண்ணி ஆட் பண்ணால் இந்த மாதிரி கொப்பளிச்சுட்டு வருது லாவா மாதிரி. பட் ட்ரெயினில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியே எடுக்கலங்க. அந்த பவுடர் தான் தண்ணி படும்போது இந்த மாதிரி கொப்பளிக்குது. இதுவும் ஒர்க் ஆகல, மறுபடியும் அதே பிரச்சனை தான். இது ஆகிறதுக்கு ரீசனே இந்த மாதிரி ஃபுட் வேஸ்ட்லாம் போய் அடைக்கிறதுனால தான். ஆனால் இந்த சிங்க்கு கூடயே இந்த ஸ்ட்ரெயினர் கொடுத்துருப்பானுங்க. அதை போட்டால் தண்ணியே வெளியே போகாது. இதை டிசைன் பண்ண மட்டும் என் கையில் கிடச்சான் பாருங்க. கொஞ்சம் கூட தண்ணி போகவே இல்லை. எடுத்ததுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு பாருங்க. இதில் தண்ணி போகாதனால தான் நாங்கள் இது யூஸ் பண்ணுறதே இல்லை. அதனால போய் அடைச்சிக்குது எல்லாமே. இனிமேல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இதுவும் பேசிக் ஸ்ட்ரெயினர் தான். இதில் தண்ணி போடும்போது எந்த அளவுக்கு